வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மகுடம் அஃபிஷியல் டைட்டில் டீசர் தான் பார்க்குறோம். ஸோ விஷால் கிட்ட இருந்து ஒரு படம் லாஸ்ட்டாக என்ன படம் பண்ணார்? இந்த லத்தி தானே படம், அந்த படம் தான் பண்ணார்னு நினைக்கிறேன். மார்க் ஆண்டனி பண்ணாரா லத்தி பண்ணாரா சரியா போடல. ஓகே, டைரக்டர் பை ரவி ராசு, மியூசிக் பை ஜிவி பிரகாஷ்குமார், சினிமோகிராஃபி ரிச்சர்ட் எம் நாத்தன். ஓகே, starring Vishal, Dushara Vijayan. Okay, Dushara Vijayan, Anjali and Yogi Babu. This film promises to be a powerful entertainer filled with action, drama and emotions. Directed by also with electrifying music by G.V. Prakash Kumar and produced by R.B. Chowdhury under the prestigious banner of Super Good Films. சில மாறி சார், அந்த படமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ன்றது ரொம்ப வருஷங்களாக இருக்குது. பழைய படங்கள் 90s படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேனர் தான் இருக்குது. இந்த பேனர் இல்லாமல் படங்கள் வரதே ரொம்ப அரிதுன்ற மாதிரி இருக்கும். நல்ல நல்ல படங்களாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் அந்த படங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பமாக போய் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கும் எல்லா படங்களும். மகுடம் அஃபிஷியல் டைட்டில் டீசர் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். யூபிஐ கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். மகுடம் டீசர் பார்க்கலாம். ஓ, இதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு அனிமேஷன் வீடியோவா? இல்லை படத்தில் வர்றதா? படத்தில் வர்றதா? புரட்சி தலைமை. இந்த ஒயிட் கோட் சூட்டுக்கு வந்து ஒரு தனி ரெஸ்பெக்டு, ஒரு ரிச்சான ஆள், ஒரு மாசான ஆள் அப்படின்ற மாதிரி காட்டக்கூடியதுதான் மகுடம். ஆங்கர் ஃபுல்லாக போர்ட்டு கப்பல் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ரவி அரசா ரவி ராசு படிச்சுருக்கேன். நல்லா பண்ணியிருக்கார் ஜிவி. அப்படியே மாடி ஒருத்தர் பார்த்துடுறேன். எடுத்தோடனே நான் அந்த ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அனிமேஷன் ப்ளே பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டேன் அது பார்க்கும்போது. ஒவ்வொரு கடல் உயிரினங்களாக வேட்டையாடி கொண்டு போக விற்கிற மாதிரி எதுவும் கான்செப்டாக இருக்குமோ? பிளாக் மார்க்கெட்டில் தான் பிளாக் மார்க்கெட் இருக்கான்னு தெரில. யாருக்கும் தெரியாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களோ வெளிநாட்டுகளுக்கு, அந்த மாதிரி கதையாக இருக்கும். எத்தனை இது இருக்கு பாருங்களேன், ட்ரெயின் மாதிரி இருக்குது. அதெல்லாம் புள்ளி மாதிரி இல்லாம ஒரு ரிங் மாதிரி காமிச்சது நல்லா இருக்கு. அந்த இம்முக்கு மேல காமிச்சிருக்காங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டிசைன். நைஸ், மியூசிக்கும் நைஸ், வேற லெவல். பார்க்கலாம். விஷாலா தான் கன்ஃபியூஸ் ஆகுது. லத்தி தான் லாஸ்ட்டாக பண்ணாரா இல்லை மார்க் ஆண்டனி வந்துச்சா? துப்பறிவாளன் 2 அது வேறு என்னாச்சுன்னு தெரில. பார்க்கலாம். ரவி அரசு இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன் அதுவும் எனக்கு சரியா தெரில. இந்த பேர் இப்போ தான் கேள்விப்படுறேன். நல்லா இருக்கு மகுடம். இந்த டைட்டில் டிசர் செம. கடல் உயிரினங்களை வேட்டையாடி அதை விற்று எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மாதிரி சம்திங் ஏதோ இல்லீகலாக அதுவும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இவர் பார்க்க ஒரு குட் கேரக்டர்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு ராக்கி பாய் மாதிரி, ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. அந்த ரெட் சரி ஒயிட் அந்த கோட் சூட் போட அது எனக்கு அந்த இது பார்க்க எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஒரு ரிச்சான ஆள், இல்லை ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஒரு
ஒரு லீடர் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். அதை பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதெல்லாம் போட்டு அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு இந்த பார்த்தாலே கையெழுத்து கொண்டுவாங்கள்ல, ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தெரியுதுப்பா அந்த வெயிட்டை பார்த்தா எனக்கு அப்படி தோணும். ஸோ அதான் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரோலாக இருப்பாரான்னு தெரில, இல்லை கொஞ்சம் தப்புலாம் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹீரோவாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. தப்பு பண்ணுற ஒரு ஹீரோ. ஸோ அதான் அவர் கடல் வீரங்களை வேட்டையாடி விற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கடலை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அப்படி பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாருன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சீன் ஃப்ரம் Varun.